சீதலா மாமி சொன்னேன் நான். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இன்றைக்கான அஜெண்டா ஆஸ் யூஷுவல் கணபதி மந்திரத்தோடு ஸ்டார்ட் பண்ணி 123வது குறள், அதாவது அடக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தினுடைய 3வது குறள் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு ஆஸ் யூஷுவல் அந்த ஹெல்த் ஸ்லோகம், அது வந்து நாராயணியத்துலேருந்து ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை 11 டைம்ஸ் சாண்ட் பண்ணிவிட்டு அந்த பக்தாஸ் செஷன், ஸோ வாய்ஸ் ஆஃப் பக்தாஸ் அது வந்து பார்க்க போகிறோம். அது முடிச்சுட்டு சுப்பிரமணிய பூஜங்கம், இந்த தடவை வாய்ஸ் ஆஃப் பக்தாஸ் வந்து ஸ்ரீமதி மாமி வாலண்டியர் பண்ணியிருக்கா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ரீமதி மாமி வில் ரிசைட் குருவாயூர் பஞ்சரத்னம். ஸோ அது முடிச்சுட்டு வில் கோ டு சுப்பிரமணிய புஜங்கம், அதனுடைய ஒரு ஸ்லோகமோ 2 ஸ்லோகமோ இன்றைக்கி எப்படி டைமை பொறுத்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட அஜெண்டா. ஆஸ் யூஷுவல் வில் கம்ப்ளீட் வித் முருகன் ஆந்தம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் கணேச மந்திரம் அண்ட் திருக்குறள் வாலண்டியர்ட் பை ஸ்ரீதலா மாமி. நமஸ்காரம். कार्येषु सर्वदा सिद्धि विनायक मूर्ति की जय. எஸ், ஸோ இன்னைக்கு வாரம் ஒரு குறளில் வந்து அடக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு 3வது குறள் பார்க்க போகிறோம். இந்த அடக்கமுடைமை அப்படின்ற அதிகாரம் வந்து வள்ளுவர் வந்து இந்த இடத்துல, அதாவது நடுவு நிலைமைக்கு அடுத்தது அடக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தை வச்சதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, புலன்கள் அண்ட் அந்த மனோ வாக்கு காயம் அப்படின்னு சொல்ற 3 விஷயத்த யார் வந்து தன் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்காளோ அந்த ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது அந்த அடக்கம், அதுதான் அடக்கம் அப்படின்னு சொல்ற வள்ளுவர். அதே விஷயத்தை தான் வந்து பரிமேலழகர் அவருடைய உரையிலையும் வந்து வழிமொழிகிறார். ஸோ இப்படி தான் வந்து இந்த அடக்கம் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது கிடையாது, ரொம்ப அடங்கி போகிறதுன்றதும் கிடையாது. இட் இஸ் பேசிக்கலி ஹேவிங் மனசு, பேச்சு, வார்த்தைகள் அண்டு உடம்பு, இந்த 3த்தையும் அவாவா கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் அடக்கம் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். இது ஏன் வந்து நடுவு நிலைமைக்கு அப்புறம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அடக்கம் அப்படிங்கிறது தான் வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிற எல்லா தர்மங்களுக்கும் இது வந்து ஒரு அஸ்திவாரமாக இருக்கு. அதனால அடக்கம் அப்படிங்கிறத வந்து முதல்ல வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நடுவு நிலைமைக்கு அப்புறம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த திருக்குறளை பார்த்துட்டு அதோட மீனிங்கை பார்ப்போம். செறிவறிந்து சீர்மை பயக்கும். செறிவறிந்து சீர்மை பயக்கும். அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். செறிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். இன்னொரு தடவை. செறிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். இன்னும் ஒரு தடவை. செறிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். 6 அப்படின்னா என்ன? இன்னைக்கு ஒரு 2-3 விஷயங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். தமிழில் 6 அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்காவது ஐடியா இருக்கா? 6ன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது 6 வழி, அறிந்து, வழி. எக்ஸாக்ட்லி, 6ன்னா வழி. அது ஒரு நெறி,
ஸோ அது வந்து வழியை தான் ஆறு அப்படின்னு சொல்கிறோம். பரவாயில்ல, இது வந்து நான் ரீசெண்டாக தான் இந்த ஆறுன்றதோட மீனிங் கற்றுண்டேன். ஸோ அந்த மாதிரி ஆறு அப்படின்னா வழின்னு அர்த்தம். ஸோ அந்த வழியில் போகிறதுனால அந்த நீர்நிலைக்கெல்லாம் ஆறு. ஸோ அது வந்து ஒரு வழியை பின்பற்றி போகிறது அப்படிங்கிறதுனால அதுக்கு ஆறு அப்படின்னு. ஸோ ஆறு மனமே ஆறு அப்படின்ற பாட்டுக்கு வந்து என்ன அர்த்தம்ன்றதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஸோ அப்போ வந்து ஆறுன்னா வழி அப்படின்னு தெரியாது. ஆற்றின் அடங்க பெறின், அது ஓகே. ஸோ இப்போ ஆறுன்னா என்னன்னு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை என்னது? அறிவு அறிந்து. அறிவு அறிந்து என்ன அறிவு? இதுல வந்து அறிவுன்னு இல்ல, இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அதான் அந்த அறிவுன்றது என்னது? அறிவு அறிந்து, அந்த அறிவை நாலேஜ், விஸ்டம். நாலேஜ், விஸ்டம். அதான் வாட் நாலேஜ், என்ன எதை பத்தின நாலேஜ்? எனக்கு ஸ்பெசிஃபிக்கா அடக்கம். ஸோ அடங்குதல் தான் அறிவு அப்படிங்கிறத வள்ளுவர் வந்து இப்போ இந்த 7 வார்த்தைக்குள்ள அடக்கணுமே, அதனால அடக்கியிருக்கார் சூப்பரா. அறிவறிந்து அப்படின்னு சொன்னார் வள்ளுவர். அறிவு அறிந்து. இப்போ என்னது அறிவுன்றது எது அப்படின்னா அடங்குதல் தான் அறிவு அப்படிங்கிறத சொல்றார். அப்போ அறிவு அப்படிங்கிற வார்த்தைக்கு அடங்குதல் அப்படின்ற பொருள் வருது. அடங்குதல் தான் அறிவு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அடங்கும் அறிவை எப்படி அறிவது? அடுத்த கொஸ்டின் வருது இல்ல, அறிவு அறிந்து அப்படின்னும் பொழுது அந்த அடங்குதல் அப்படிங்கிறத நாம எப்படி அறியறது, தெரிஞ்சுக்கிறது? எங்களை கேட்கறீங்களா? ஆமா. இதுக்கான பதில் வந்து நான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். அதாவது அகேன் வள்ளுவர் வந்து அந்த அறிவை, அடக்கத்தை அறிந்து அப்படின்னு சொல்றார். அந்த அடக்கம் அப்படிங்கறது எப்படி அறியறது அப்படின்னா அகேன் அந்த 3 விஷயங்களை கட்டுப்படுத்துறது. ஸோ அது வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வந்து பேசுறது, அது வந்து நம்ம பேசுறதை அறிந்து பேசுறது, ஸோ உடம்பை நம்ம அறிந்து வைத்துக் கொள்வது, அப்படி இல்லைன்னா மனசை நம்ம அறிஞ்சு. இப்போ மனசு வந்து அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தான், மனசு பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம நிறுத்தினாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறமும் இயங்கும். அப்படி இயங்காமல் அது கட்டுப்பாடு, நான் வந்து நினைச்சா அது நிற்கணும், அந்த மாதிரி ஒரு அதான் கட்டுப்பாடு இல்லையா? அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது தான் அறிவை அறிந்து அப்படின்னு வள்ளுவர் சொல்ற. எல்லாரும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாமே. ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷம், ஏதோ ஒரு நாள் சும்மா ஒரு 30 நிமிஷம் ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருக்கணும். இருந்து இந்த 3த்தையும் நம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா அப்படின்றத ஒரு தாட் போட்டு பார்த்தோம்னா முடியவே முடியாது. 30 நிமிஷம் என்ன சார், அரை நிமிஷம் கூட முடியாது அப்படின்னு. அதனால்தான் இந்த என்ன சொல்றது, இந்த மௌன அஞ்சலிலாம் செலுத்தும் பொழுது அரை நிமிட மௌன அஞ்சலி, 1 நிமிட மௌன அஞ்சலின்னு தான் சொல்லுவாள். ஏன்னா அதுக்கு மேலே எல்லாருக்கும் பொறுமை இருக்காது. அங்கே இங்கே திரும்பி பார்ப்பா, அந்த பக்கம் கண்ணா திறந்து பார்ப்பா. ஸோ அப்போது இதுக்கு வந்து பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த அடக்கத்துக்கு அருணகிரிநாதர்கிட்ட தான் போனோம். அருணகிரிநாதர் வந்து நமஸ்தே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமி. இப்பவே ஆன் தி ஸ்பாட். இப்ப நாங்கெல்லாம் உட்காந்து உங்களை கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப எங்க எண்ணம் எல்லாம் வேற எங்கேயாவது போறதா? நீங்க சொல்றதுல மட்டும் தானே இருக்கு ஃபோக்கஸ்டா. ஏதாவது கைகால அசையறதா எங்களுக்கு? எங்க மனசுல வேற ஏதாவது எண்ணம் இருக்கா? சரி, கரெக்டா? கரெக்ட்.
அப்போ இந்த 1 மணி நேரம் நீங்க அப்போ வந்து அந்த ஆமா கட்டுப்பாட்டுல இருக்கு. எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் இதை வந்து நம்ம கேக்குறோமோ இல்ல அதுல நம்ம அட்டெண்ட் பண்றோமோ, என்ன ஒரு விஷயத்தை நம்ம கான்செப்ட் ஃபோக்கஸோட பண்றோமோ அதுவே நமக்கு தியானம் தான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சோ பல சார், ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் தேடுதலுக்கு எனக்கு தேடணும்னு தோன்றது, அது வந்து ஓரியன்டேஷன் இல்ல லைக் ஐ ஜஸ்ட் கெட் டைவர்ட்டட். ஏன்னா அதுக்கு ஆன்சர் சொல்லணும், நான் ஒரு நிலைப்படுத்தி என் மனசை வச்சிருக்க முடியலையே. நீங்க கேட்ட அது எல்லாருக்கும் உண்டுமா, அது மனசாமா, உங்களுக்கு மட்டும் இல்ல, கட்டுப்பாட்டுல இருக்காது, எல்லாருக்கும் உண்டு அது. ஓ அதுக்கு அந்த வழிதான் ஒரு சமயம் அருணகிரிநாதர் அதுக்கு தான் வழி சொல்லி தர்றார் நம்மளுக்கு தான் திருப்புகழ்ல. அதுக்கு தான் வரேன் நான். இப்போ முருகன் வந்து அருணகிரிநாதர் என்ன பண்றார், அந்த திருவண்ணாமலை கோபுரத்துலேருந்து குதிக்கும்போது முருகன் காப்பாற்றிட்டு முருகன் வந்து கூட்டின்னு போய் சொல்கிறானா, இந்த மாதிரி சாமி இப்போ நீ என்னை காப்பாற்றிட்ட, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னும் பொழுது முருகன் சொல்கிறானா, சும்மா இரு அப்படின்னு சொல்கிறானா. இந்த சும்மா இருக்கோட மீனிங் வந்து இந்த வடிவேல சொல்கிற மாதிரி நான் சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கிடையாது. அந்த சும்மா இருத்தல் வேற. இந்த இடத்துல முருகன் எந்த விதத்துல அவன் சும்மா இரு அப்படின்னு சொல்றான்னா, அடக்கத்தோடு அந்த ஒரு அந்த புலன்கள் எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தி சும்மா இரு. சும்மா இருத்தல் அதோட இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நீ வேற எதையும் தியானம் பண்ணாத, பிரம்மத்தை நினைச்சுக்கோ அப்படிங்கிறது தான் சும்மா இருத்தலுடைய அர்த்தம். இதுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் என்னன்னா, நரி வந்து ஒரு சிங்கம் வந்து நரியை துரத்தின கதை இருக்கு. ஸோ ஒரு காட்டில் வந்து நரி வந்து துரத்தின்ண்டே போகிறதான் சிங்கம். நரி வந்து என்ன பண்ணுறது, ஒரு சின்ன குகையை பார்க்கறது. இந்த குகைக்குள்ள நரி போகலாம், ஆனால் சிங்கம் போக முடியாது. இந்த மாதிரி ஒரு குகை இருந்தது. உடனே அது என்ன பண்ணுது, உள்ளே போயிடுது. அதாவது ஒரு புலன் ஒரு விஷயத்தை நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா எல்லா விஷயமும் அது பின்னாடி போயிடும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த கதை. ஸோ அப்படி இந்த நரி வந்து அந்த சின்ன குகைக்குள்ளே போயிடுது. ரொம்ப நேரம் சிங்கம் என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணுறது. நீ எப்படியா இருந்தாலும் வெளில வருவல்ல, உன்னை நான் பார்த்துக்கிறேன், கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ இந்த நரிக்கு என்ன ஆயிடுத்து, போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. என்னடா அது இதுவும் கிளம்ப மாட்டேங்கிறது, என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது நரி என்ன பண்ணுறதா விளையாட்டா அதோடைய அங்கங்கள் கிட்ட பேசலாம். அதனுடைய உடம்புல இருக்கிற அங்கங்கள் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஒரு கதை. ஸோ அதில் வந்து கண்ணை பார்த்து கேட்கறதான், கண்ணே நீ வந்து என்ன குழந்தையிலேருந்து என்கிட்ட இருக்க, நீ வந்து இப்போ இந்த சிங்கம் என்னை துரத்தின்னு வந்ததே, நீ எனக்கு என்ன உதவி பண்ண அப்படின்னு கேட்டுதான் நரி. அதுக்கு அந்த கண்ணு வந்து பதில் சொல்லித்தான், அந்த மாதிரி நரியே உனக்கு வந்து தெரியாதா, நம்ம சிங்கம் துரத்தின்னு வரும்பொழுது நான் என்ன பண்ணேன், இந்த குகையை பார்த்து சொன்னது நான் தானே, இந்த குகை இங்கே இருக்குது அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கலான்னு சொன்னது நான் தானே, அப்படி இருக்கும்பொழுது நான் வந்து உதவி பண்ணி நம்ம தானே அர்த்தம் அப்படின்னு தான். நிறைய சொல்லிட்டான், ஆமாம் ஆமாம் கரெக்டு, நீ எனக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி காலை பார்த்துக்கிட்டு தான், காலே நீ வந்து இந்த சிங்கம் துரத்தின்னு வந்ததே, நீ எனக்கு என்ன பண்ண அப்படின்னு. கால் வந்து சொல்லித்தான், என்ன இப்படி சொல்கிற, நான் தானே ஓடி வந்தேன், இல்லைன்னா நான் அந்த சிங்கம் ஒன்று அடிச்சிருக்குமே, அதனால நான் ஓடி வந்தது நான் தானே, தப்பிச்சு ஓடி வந்தது, அப்போ கால் இல்லாமல் நீ எப்படி இருப்ப அப்படின்னோடனே நரி சொல்லித்தான், ஆமாம்மா வெரி குட் கரெக்டு அப்படின்னு. அப்புறம் காது கிட்ட கேட்டுதான், காது ஏன் நீ என்ன பண்ண எனக்கு சிங்கம் துரத்தின்னு வரும்போது அப்படின்போது, சிங்கம் வர சத்தத்தை கேட்டு நான் தானே ஓட ஆரம்பித்தேன், ஓடுறதுக்கு ஒரு சிக்னல் கொடுத்தேனே, இந்த சிங்கம் வர சத்தத்தை கேட்டுட்டு அதனால வந்து அது உனக்கு ஹெல்ப் இல்லையா அப்படின்னோடனே, ஆமாம்மா அது நல்ல ஹெல்ப்பு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு அங்கங்கள் கிட்ட பேசிகிட்டே வந்துதான். அப்போ வந்து வால் கிட்ட வந்து இந்த நரி வந்து ஓடும்போது என்ன பண்ணுன்னா, வாலை வந்து ரெண்டு காலுக்கும் நடுவில் மடிச்சுட்டு ஓடுமா. அது நானும் பார்த்ததில்ல. ஸோ அப்படி
இந்த வால் கிட்ட வந்து கேட்டுதான் நீ வந்து நீ என்ன பண்ண எனக்கு அப்படின்னு உடனே அந்த வால் வந்து சொல்லித்தான் இந்த சிங்கம் வந்து துரத்தின் வந்ததுல கடைசியா இருக்கிறது நான் தான், என்ன எங்கேயாவது பிடிச்சிருமோன்னு சொல்லிட்டு நான் காலுக்குள்ள ஒளிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லித்தான். அப்புறம் வந்து அந்த நரிக்கு தோணித்தான் அந்த மாதிரி இன்னும் இவ்வளோ ஒரு செல்ஃப் இதுவாக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வால் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி வாலை வந்து குகைக்கு வெளியில விட்டுதான். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற கதை நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு புலன், அந்த ஒரு விஷயம் வந்து அப்படி வெளியில லேசா எட்டு பார்த்ததுன்னா அப்படியே ட்ராக் பண்ணிடும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ அதனால இந்த புலன்கள் எல்லாத்தையும் அடக்கணும் அப்படின்றதுனால தான் முருகன் வந்து அருணகிரிநாதர்கிட்ட சும்மா இரு அப்படின்னு சொன்னார். சும்மா இரு இஸ் நத்திங் பட் சரண்டர் ஸ்டேட். நீ எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, சரண்டர் ஆயிடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போது அருணகிரிநாதர் ஒரு வழி சொல்கிறார். சரண கமலாலயத்தை அப்படின்னு ஒரு திருப்புகழ் இருக்கு. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத. அருணகிரிநாதராலேயே அந்த முருகனுடைய பாதங்களை எண்ணி அரை நிமிஷம் கூட என்னால் அதை யோசிக்காமல் இருக்க முடியலையே, அப்படி சஞ்சலமாக இருக்கு என் மனசு எல்லாமே. அரை நிமிஷ நேரமட்டில், அரை நிமிஷம் கூட என்னால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையே முருகா அப்படின்னு அருணகிரிநாதரே சொல்றார். அப்படின்னா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அரை நிமிஷம் நேரமட்டில் அப்ப நாங்க வந்து கிளாஸ்ல லிசன் பண்றது ஃபுல்லா யூ ஆர் ஜஸ்ட் நேவிகேட்டிங் அவர் தாட்ஸ். வி ஆர் நாட் அடக்கி நாங்க வந்து கேட்க ஐம்புலங்களை அடக்கினாதான் அது அடக்கமா இருக்கு இல்லையா? இல்ல அதான் அடக்கம்னு இந்த இடத்துல வந்து சொல்றது வந்து மனசு வாக்கு காயம் மூணுத்தையும் கட்டுப்பாட்டுல இருக்கிறது. அது எல்லா நேரத்திலயும் அதாவது தன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது இல்லையா? கட்டுப்பாட்டுல இருக்கிறது அடக்கம். அந்த அடக்கம்ன்றது எல்லா நேரத்திலயும் இருக்காது. இட் இஸ் டஃப். ஏன்னா இப்ப நாங்க நீங்க சொல்றத கேட்கறத அவர் தாட்ஸ் ஆர் நேவிகேட்டிங். நீங்க நிறைய பத்தி இப்ப சொல்றத நாங்க அதை விஷுவலைஸ் பண்ணிட்டு இருப்போம். டெஃபினட்டா அதனால இட் இஸ் சோ டஃப். அது மாதிரி மனசை அடக்கின்னு இருக்கிறது while listening to this class it is not possible. அப்படி எல்லாம் மனசு அப்படியே அடங்கி ஒண்ணு இருக்காது. பட் the thoughts get navigated. இல்ல அடக்கம்ன்றது is nothing but இப்போ getting carried away and indulging in something is different இல்லையா? இல்ல எனக்கு தெரிஞ்சு சசி சொல்றது என்னன்னா சுத்தி நடக்கிறத வந்து அன்மைண்ட்ஃபுல்லா இருக்க முடியாதுங்கிற, அதுதான் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்றது. இப்ப நான் கதை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இந்த கதையில இந்த கதையோட தாட்ஸ் உங்களுக்கு ஓடிட்டு இருக்குன்னா that is well. இது இல்லாம involving into one action, involving is different and getting carried away by something else. இதே டவுட் தான் எனக்கும் வந்தது, சசிக்கு வந்தது எனக்கும் வந்தது. பட் ஐ காட் இட் நவ. ஏன்னா இப்போ நீங்க நடுவுல வடிவேலு ஜோக் சொன்னேன்ல, இப்போ அங்க இருந்து அங்க போயிட்டேன் நான். இப்போ கொஞ்ச நேரம் கௌரி சார், திஸ் இஸ் டிஸ்ட்ராக்ஷன். அதான் சொல்றேன். சோ அப்போ வந்து இந்த மாதிரி அருணகிரிநாதர் சொல்றார், இந்த மாதிரி சரண கமலாலயத்தை இந்த மாதிரி என்னால அரை நிமிஷம் கூட ஞாபகம் வச்சுக்க முடியலையே முருகா. அதுக்கப்புறம் அவரை திட்டிக்கிறார். சட கஷட, நான் ஜடம், நான் வந்து ஒரு கஷட அசடு மூட மட்டி பவ வினையிலே ஜனித்த அப்படின்னு இவரை அடுத்த வரியில திட்டிக்கிறார். அதுக்கப்புறம் மூணாவது வரியில என்ன பண்றார்? சரண்டர். இப்ப நான் என்ன பத்தி சொல்லிட்டேன் இல்லையோ, இனிமே நீ என்ன பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அடுத்த லைன்ல போகுது. அப்போ அந்த ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து அதுதான் வந்து அடக்கம் அப்படின்னு சொல்றார். அந்த அடங்குதல் அப்படிங்கிறது ஒரு அறிவு. இந்த அடக்கம் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா தர்மங்களுக்கும் வந்து அஸ்திவாரமா இருக்கு. யாருமே ஒரு ஒரு ஹேஸ்ட்ல முடிவு எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய நேரத்தில் அது சில நேரத்தில் அது கரெக்டாக இருந்தாலும் கூட நிறைய நேரத்தில் அது வந்து ஒரு
திடீர்னு ஒரு தப்பாக போயிடுறது. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த தர்மங்கள், எல்லா தர்மங்களுக்கும் அடக்கம் அப்படின்றது அஸ்திவாரமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அடக்கத்தை பற்றி இந்த ஃபஸ்ட்டு 5 குறள்லையுமே அடக்கத்தினுடைய பெருமையை பற்றி தான் சொல்கிறார். ஸோ இப்படி அறிவறிந்து, இந்த அடக்கத்தை அறிந்து ஆற்றின் அடங்க பெறின், அப்போ அந்த வழியில செல்லக்கூடிய மனிதர்கள் அவருக்கு என்ன அப்படின்னா செறிவறிந்து சீர்மை பயக்கும். அதுதான் அடுத்த அந்த பலனை வந்து சொல்றார். அப்போ அது வந்து சான்றோர்களால் புகழப்படும், அது மனசுல ஒரு ஒரு இடம் கிடைக்கும் அவளோட மனசுல அப்படின்னு சொல்றார். இந்த தமிழ் மரபுல வந்து புகழ் அப்படின்றது எப்படி வரணும் அப்படின்னா, சாதாரணமா நம்ம வந்து ஒரு ஒரு காரியத்தை வந்து இவா புகழணும், இந்த இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற பண்றது வந்து ஒரு புகழ் கிடையாதான். அது சான்றோர்கள் பெரியவர்களுடைய மனசுல ஒரு இடம் கிடைக்கிறது தான் நிஜமான புகழ். அந்த புகழை தான் வந்து விரும்பி அடையணும். அந்த புகழ் எப்படி வரும்னா அந்த அடக்கம், அவையடக்கம்னே தனியாக இன்னொரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அடக்கம், இந்த புலன்கள், அதாவது இந்த மனசு வாக்கு காயம், இந்த 3 விஷயங்களையும் அடக்கி அதை தன் கட்டுப்பாட்டில் இருந்து செய்கிற செயல்கள் எல்லாமே வந்து சான்றோர்கள் மனசில் ஒரு இடத்த வந்து கிடைக்கும், சீர்மை பயக்கும், நல்லதை கொடுக்கும். அப்படி வந்து செறிவறிந்து சீர்மை பயக்கும், அப்படி வந்து நல்லவர்களால் போற்றப்பட்டு அது வந்து நல்லது கிடைக்கும். அதுதான் வந்து உண்மையான புகழ். அந்த புகழை அடைவதற்கு இந்த அடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அடக்கத்தினுடைய பெருமையை இந்த 3வது குறள்ல சொல்றேன். ஸோ செறிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின், அதுதான் வந்து 3வது குறள். காலை வணக்கம். இல்ல இப்போ இது இந்த கிளாஸ்ல இருக்கு, இந்த மனசு எங்கேயாவது போனா இதை சுத்தி தான் போகும், நீங்க பேசுறது சுத்தி தான் போய் திருப்பி வந்துடும். என்ன விஷயம் சொல்றேனோ அதுதான் அந்த மனசு ப்ராசஸ் பண்ணி அடி வழியில போயிட்டு உள்ள வந்துடும், திருப்பியும் கனெக்ட் பண்ணிடும். ஆமா, அதான் என்ன நீங்க சொல்றீங்களோ அதுதான் சிந்திக்கும் மனசு. இந்த 1 மணி நேரம் நீங்க சொல்றதுதான் மனசு சிந்திக்கும், எங்க போனாலும் திருப்பி வந்துரும் அந்த இடத்துக்குள்ள. பதில் சொல்லிட்டாங்க அவங்க, கரெக்டா சொல்லிட்டாங்க. ஆக்டிவிட்டி நம்ம பேசல, வேற எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது. அந்த மனசு நீங்க சொல்ற ஒரு விஷயத்துல மாத்திரம் தான் அது உள்ளதான் போறது, வேற எங்கேயும் போகல, இங்க போகாது. அது அடக்கம் தானே, அது அடக்கத்துல தான் அடங்கும் இல்லையா? ஆமா. எஸ். நமஸ்காரம். நான் ஒன்று சொல்லலாமா? எனக்கு தோன்றது. சொல்லுங்க மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். அவ்வளோ பெரிய கம்பராமாயணம் எழுதின கம்பரே அவையடக்கம் சொல்லி என்ன சொல்றாருன்னா, ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்றொரு பூசை முற்றவும் நக்கு முக்குவென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற காசில் கொற்றத்து ராமன் கதையரோங்கிறார். வால்மீகி ராமாயணத்தை தமிழ்ல நான் எழுத வந்தது எப்படி இருக்குன்னா, பெரிய பார்க்கடல் முன்னே ஒரு பூனை நின்று ஆஹா இதை நான் குடித்து விடுகிறேன்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்றார். எவ்வளவு அடக்கம் பாருங்க. அது ஞாபகம் வந்தது எனக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ மாமி. ராஜேஸ்வரி மாமி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். சாரி. ஓகே பை மிஸ்டேக். ஓகே, இந்த திருக்குறள் இன்னொரு தடவை சொல்லிடுங்க மாமி. வில் கோ டு தி நெக்ஸ்ட் அஜெண்டா. செறிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றில் அடங்க பெறின். செறிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றில் அடங்க பெறின். So we'll move on to the next agenda. நாராயணிய ஸ்லோகம் பார்ப்போம். இன்னைக்கு இந்த 11 டைம்ஸ் வந்து ஒருத்தரே சொன்னால் கொஞ்சம் டைம் சேவ் ஆகுதுன்னு சொன்னார். அதனால் வந்து லாஸ்ட் கிளாஸில் யாராவது சொல்லாதவா இருக்கேளா? லாஸ்ட் கிளாஸ் ஐ கெஸ் சித்ரா கார்த்திக் மேம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமாம்மா நான் தான் சொன்னேன். இல்லையா? ஸோ இந்த வாரம் வில் கோ வித் திரிபுர சுந்தரி மாமி. நான் லாஸ்ட் கிளாஸ் வரவே Okay, இல்லையே, சொல்லட்டுமா? சரி, நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. अस्मिन् परात्मं अनुपात्मकल्पे त्वमित्तमुत्ता विदपद्मयोनिः अनन्तभूमा मम रोग ஸ்கிரீன் வரலப்பா. ஸ்க்ரீன் வருது மாமி. अनन्त अनन्तभूमा मम रोगराशिं निरुत्तिवादा लयवास विष्णु. திரிபுர சுந்தரி மாமி வந்து ஒரு 6 டைம்ஸ் சொல்லுங்க. மிச்ச 6 டைம்ஸ் வந்து ராஜேஸ்வரி மாமி சொல்வா. ओके. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्ता विदपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्दिवादा लयवास विष्णु. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्ता विदपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुत्तिवाद लयवास विष्णु. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्ता विदपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्दिवादा लयवास विष्णु. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्ता विदपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्दिवादा लयवास विष्णु. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्ता विदपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्दिवादा लयवास विष्णु. भले राजेश्वरी मामी. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्था विदपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्धिवातालयवास विष्णु. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्था विदपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्धिवातालयवास विष्णु. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्था विदपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्धिवातालयवास विष्णु. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्था विदपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्धिवातालयवास विष्णु. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्था विदपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्धिवातालयवास विष्णु. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्था विदपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्धिवातालयवास विष्णु. गोपिका ಆಯ್ತಲ್ಲ ಅದು? ಜೀವನ ಸ್ಮರಣಂ. ಆಯ್ತು ಮಾಮಿ. ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. எஸ். இன்னைக்கான ஸ்பாட்லைட் வாய்ஸ் ஆஃப் பக்தாஸில் வந்து ஸ்ரீமதி மாமி வில் ரிசைட் குருவாயூர் பஞ்சரத்னம். நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. எல்லாருக்கும் நமஸ்காரம். நாராயண 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 कल्याणरूपाय कलौ जनानां कल्याणदात्रे करुणासुधाब्दे कम्पादिदिव्यायुधसत्कराय वातालयाधीश नमो नमस्ते. नारायण 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 नारायणेत्यादिजपद्भिरुच्चैः भक्तैः सदा पूर्ण महालयाय पतिर्थगाम्बो पमवारिमग्न निवर्तिताशेषरुजे नमस्ते. नारायण 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 नारायण
நாராயண 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 நாராயணா ब्राह्मे मुहूर्ते परितस्वभक्तैः सन्तुष्ट सर्वोत्तमविश्वरूप त्वदैलसंसेवकरोगहर्त्रे वातालयाधीश नमो नमस्ते नारायण 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 बालान् स्वकीयान् तव सन्निधाने दिव्यानदानात् परिपालयद्भिः सदा पठद्भिश्च पुराणरत्नं संसेवितायास्तु नमो हरेति नारायण 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 नित्यानदात्रे च महीसुरेभ्यः नित्यं दिवि स्थैर्निशिभु पूजिताय मात्रा च पित्रा च ततोद्धवेन संपूजितायास्तु नमो नमस्ते नारायण 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 अनन्तरामाख्यमखिप्रणीतं स्तोत्रं पठेत्यस्तु नरस्त्रिकालं वातालये षष्ट्यकृपाबलेन लभेद सर्वाणि च मङ्गलानि नारायण 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 Thank you all. Thank you, Mami. Gopika Jeevanasmaranam Govinda Govinda. Govinda Govinda. Yes. So, அடுத்தது சுப்பிரமணிய புஜங்கம். ஃபர்ஸ்ட் 4 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்தோம். இந்த 4 ஸ்லோகங்களை ரிவைஸ் பண்ணிட்டு we'll move on to the 5th ஸ்லோகம். இந்த ரிவிஷனுக்கு வந்து I'll call upon வித்யா ஸ்ரீதர் மேம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் சொல்வேல், சுபாஷினி சம்பத் அவ 2வது ஸ்லோகம் சொல்வா, ஸ்ரீ சந்திரிகா மேம் 3வது ஸ்லோகம் சொல்வேல், சாய் லக்ஷ்மி மாமி 4வது ஸ்லோகம் சொல்ல போறேன். எஸ், we'll start with வித்யா ஸ்ரீதர் மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். सदा बालरूपापि विघ्नाति हंसि महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्रादिमृत्या गणेशापि दामे विदत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः. இன்னொரு தடவை சொல்றேன். सदा बालरूपापि विघ्नाति हंसि महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्रादिमृत्या गणेशापि दामे विदत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः. भले, 2வது ஸ்லோகம். எஸ். न जानामि शब्दं न जानामि शब्दं न जानामि शातं न जानामि पद्यं न जानामि गद्यं सिडेका षडास्या हृदि
ஹிருதி द्योतते में द्योतते मे मुखान् निस्सरन्ते मुखानि सरन्ति गिरश्चापि चित्रम् गिरश्चापि चित्रं No, न no. जानामि न जानामि सप्तं न जानामि छत्तं न चार्थம் जानामि அது எப்படின்னா சார்த்தம். நஜானாமி ச அர்த்தம் எனக்கு வந்து வார்த்தையும் தெரியாது அதுக்கான அர்த்தமும் தெரியாது அப்படின்னு சொல்றேன். ओके न जानामि सप्तं न जानामि चार्तं न जानामि गत्यं न जानामि गत्यं शिडेका சிதேகா ஷடாஸ்யா शिडेका षडास्या हृदि द्योतमे द्योतते मे முகான் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. முகான் நிஸ்ஸரந்தே முகானின் சரந்தே கிரஸ்சாபி சித்ரம். गिरच्चापि चित्रम् எஸ் முகான் நிஸ்ஸரந்தே मुक्कानिस्सरन्ते गिरश्चापि चित्रम्. எஸ் சூப்பர் சூப்பர் சூப்பர். படிக்க வந்துரும், கவலைப்பட வேண்டாம். நிஜமாவே சுப்பிரமணிய புஜங்கம் ரொம்ப டஃப் தான். ஆமா ஆமா ஈஸி அட் ஆல். அதாவது முருகனுடைய எல்லா ஸ்தோத்திரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பல்ல உடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமா. ஈவன் கண்டகுரு கவசம் கூடி ரொம்ப வாயில நுழையவே கஷ்டம். கண்டகுரு கவசம். எஸ் ஸோ அது அவருக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி போல் இருக்கு. ஸோ அடுத்த ஸ்லோகம் யார் சொல்லியிருந்தேன்? ஸ்ரீசந்திரிகா மேம். मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तगेहं மஹிதேவதேவம் இல்ல யாரோ பேசுவாங்க. ஓகே. மஹிதேவதேவம் महावेदभावं महादेवबालं भजे लोकपालं. பலே பலே. இன்னொரு தடவை. मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तगेहं महीदेवदेहं महावेदभावं महादेवबालं भजे लोकपालं. ரஞ்சனி காயத்ரி பாடுற டியூன்லயே இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. இந்த சுப்பிரமணிய புஜங்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஆத்மார்த்தமா. சந்தோஷம். Thank you so much. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது சாய்லக்ஷ்மி மாமி. நமஸ்காரம்மா. நமஸ்காரம் மாமி. यदा सन्निधानं कदा मानवामि भवां बोधिपारं कदास्ते दैव பலே. इति विन्ययन् सिन्धोदीर व्यञ्जयन् सिन्धोदीरये आस्ते तमीडे पवित्रं पराशक्ति पुत्रं. यदा சொல்றேம்மா. यदा सन्निधानं कदा मानवामि भवां बोधिभारं कदास्तु तेद दैव इति व्यञ्जयन् சிந்து தீரே. என்னம்மா சிந்து தீரேவா? ஆமா சிந்து தீரே. சிந்து தீரே கரையில் அப்படி. ய ஆஸ்தே தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம். பலே. இன்னும் ஒரு தடவை சொல்லிடுறேல? சொல்றேம்மா. யதா சன்னிதானம் கதா மானவாமே பவாம் போதி பாரம் கதாஸ்து தேத தைவ. கதாஸ்தே ததைவ. என்னம்மா? கதாஸ்தே ததைவ. கதாஸ்தே ததைவ இது விஞ்ஞயன் சிந்து தீரய ஆஸ்தே தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம். இதி வியஞ்சயன். அங்க பாஸ் கொடுத்துக்கோங்க. இது விஞ்ஞயன் சிந்து தீரே. சிந்து தீரே ஒரே வார்த்தை, கடற்கரையில் அப்படின்னு சொல்ற மாதிரி. சிந்து தீரே. சிந்து தீரே. ய ஆஸ்தே. ஓ ய தனியா படிக்கணும். ஆமா ஆமா தீரேய அப்படி படிக்க முடியாது. ய ஆஸ்தே. யாவர் இருக்கிறாரோ
சிந்து தீரத்தில் யார் நிற்கிறாரோ எங்க Okay. ஆமா அந்த மாதிரி. யதா சந்நிதானம் கதாமானவாமே பவாம் போதி பாரம் கதாஸ்தே கதாஸ்தே தைவ இது விஞ்ஞய சிந்தோ தீர இருங்க, இதி வியஞ்சயன் இது வியஞ்சயன் இது வியஞ்சயன் சிந்து தீரே ய ஆஸ்தே தமிழே விகிதம் பராசக்தி புத்திரம். பலே, சூப்பர். முக்கியமா அடுத்த ஸ்லோகம் போலாம். இந்த ஸ்லோகம் ரிசைட் பண்றதுக்கு ஐ கால் அப்பான் சித்ரா மாமி சொல்லியாச்சு, சாவித்ரி சங்கர் மாமி. பாலா ஸ்கிரீன் வரலப்பா. நமஸ்காரம்ப்பா. நமஸ்காரம். ஸ்கிரீன் வரலையா? எல்லாருக்கும் வருது. உங்க நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன் மாமி. ஓகே. அடுத்த ஸ்லோகம் யதாப்தே யதாப்தேஹே அப்படி அந்த அந்த பிரிக்கிறத யதாப்தேஹே அப்படின்னு பிரிக்கணும். யதாப்தே ஸ்தரங்கா லயம் யாந்தி துங்கா. யதாப்தே ஸ்தரங்கா லயம் யாந்தி துங்காஹ. ஆமா, துங்காஸ் ததைவ, அது அப்படி இருக்கும்போது துங்காஹா ததைவ அப்படின்னு பிரிக்கலாம். அந்த மாதிரி வரும். யதா ததா, எப்படியோ அப்படி அப்படின்ற மாதிரி. யதானா எப்படி, ததானா அப்படி. ஸோ அந்த மாதிரி சொல்ல போறார். இது எப்படி இருக்கோ அந்த மாதிரி அப்படி அப்படின்னு சொல்ல போறார். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்தில் நம்ம என்ன பார்த்தோம், அதாவது ஏன் வந்து சுப்பிரமணியர் வந்து கடற்கரையில் இருக்கார் அப்படின்னு எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா, இது இப்படின்னு ஆதிசங்கர் சொல்றார். எனக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த சம்சாரம்ன்ற சாகரத்தினுடைய அக்கறைக்கு நீ அழிச்சுன்னு போற மாதிரி இருக்கான் இந்த முருகன் வந்து அங்க நிக்கிறது. நீ கவலைப்படாத, நான் கூட்டின்னு போறேன் அப்படின்ற மாதிரி நிக்கிற அப்படின்னு சொல்லி மோட்சத்துக்கான சாதனமா இருக்கார் முருகன், அந்த இடத்துல நிக்கிறார் அப்படின்னு சொல்றார். இந்த பர்டிகுலர் ஸ்லோகம்லையும் இந்த கடலை பேஸ் பண்ணி அதை பார்த்து 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 அவர் பூரிச்சு போறார் ஆதிசங்கர். ஸோ அப்படி ஏன் முருகா, நீ வந்து மலைக்கடவுள் தானே, நீ குறிஞ்சி கடவுள் தானே சொல்லுவா, நீ எப்படி இந்த இந்த கடற்கரையிலைக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பற்றி ஒரு 2-3 ஸ்லோகங்கள் ரொம்ப அழகாக இந்த 2வது ஸ்லோகம் வருது. ஸோ இது வந்து எல்லாருடைய ரோகங்கள், என்ன சொல்கிறது, அவளுடைய நோய்கள்லாம் தீரணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற, அதாவது ஃபஸ்ட்டு அந்த 4வது ஸ்லோகம் வந்து மோட்ச சாதனம், அதுக்கு இகலோகம் பரலோகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது பரத்தில் சொல்கிறது, இது இகத்தில் சொல்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் வந்து. ஸோ இது வந்து யதாப்தே ஸ்தரங்கா லயம் யாந்தி துங்கா துங்காஹ அப்படி பிரிச்சுக்கணும். ஏன்னா அடுத்த தனியா போறோம். ததைவ ததைவாபதஹ அப்படின்னு இருக்கு. அதை பிரிக்கும்போது ததைவ ஆபதஹ அப்படின்னு பிரிக்கணும். ஓகே. ததைவாபதஹ அவ்வளவுதான். யதாப்தே ஸ்தரங்கா லயம் யாந்தி துங்கா. யதாப்தே ஸ்தரங்கா லயம் யாந்தி துங்கா. ஸ்ததை இஸ் அங்க துங்காஸ் ததைவாபதஹ. துங்காஸ் ஓகே. துங்காஸ் ததைவாபதஹ. சந்நிதௌ சேவதாம்மே. தாம்மே. ஆமா. சேவதாம்மே. யதாப்தே ஸ்தரங்கா லயம். இந்த இடத்துல நம்ம ஆலயம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பிரிக்க கூடாது, அந்த மாதிரி சேர்க்க கூடாது. தரங்கா லயம், அந்த லயம் தான் வார்த்தை. யதாப்தே ஸ்தரங்கா லயம் யாந்தி துங்காஹ
ஓகே. யதாப்தே தரங்கா லயம் யாந்தி துங்காஹ ததைவாபதः ததைவாபதக சந்நிதௌ தன்னிதௌ சேவதாம் மே. தேவதாம்னே தாம்மே ஆமா, சேவதாம் மே. தேவதாம்மே. பலே. யதாப்தே ஸ்தரங்கா லயம் யாந்தி துங்கா ததைவாபதः சந்நிதௌ சேவதாம் மே. யதாப்தே தரங்கா லயம் யாந்தி துங்கா ததைவாபத்தன்னிதௌ தேவதாம் மே. இதி ஓர்மி பங்கீர் இதி ஓர்மி பங்கீர் நிருணாம் தர்ஷயந்தம். நிருணாம் தர்சயந்தம். தர்ஷயந்தம் தர்சனம்னு சொல்றோம் இல்லையா, தர்ஷயந்தம். தர்சயந்தம். இதி ஓர்மி பங்கீர். இதி ஓர்மி பங்கீர். இதை திரும்பி இதை பிரிக்கணும்னா நான் எல்லாமே பிரிக்கிறதா இருந்தா எப்படின்றதையும் சொல்லி கொடுத்துடுறேன். இதி இதி ஊர்மி, இந்த ஊர்மி தான் இ பிளஸ் ஓன்னு மாறுது. ஓர்மி. ஆமா, இதி ஊர்மி பங்கீஹி நிருணாம் தர்ஷயந்தம்னு பிரிக்கணும். பங்கீர் இருக்கு இல்லையா, அந்த இரு வந்து இஹியா மாறிடும். இதி ஊர்மி பங்கீஹி நிருணாம் தர்ஷயந்தம். இதி ஊர்மி பங்கீஹி பங்கீர் பங்கீர் நிருணாம் தர்சயந்தம். இதுல என்னன்னா, இந்த நடுநடுவுல ஒரு ஹைஃபன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எப்படின்னா அந்த வார்த்தையை அப்படியே கண்டினியூஸா படிச்சிடணும் அப்படின்னு அர்த்தம். இதி ஓர்மி பங்கீர் நிருணாம் தர்ஷயந்தம். ஸோ அந்த இடத்துல நீங்க பாஸ் பண்ணிக்கலாம், அடுத்த அந்த இடத்துல பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஹைஃபன் போட்ட இடத்துலலாம் வந்து நீங்க கண்டினியூஸா இருக்கிற ஃப்ரேஸை படிச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதி ஓர்மி பங்கீர் நிருணாம் தர்ஷயந்தம். இதி ஓர்மி பங்கீர் நிருணாம் தர்சயந்தம். சதா பாவயே ஹ்ருத் சரோஜே குஹம் தம். சதா பாவயே ஹ்ருத் சரோஜே குஹம் தம். பலே. லாஸ்ட் லைன் ஈஸியா இருக்குல்ல, சதா பாவயே. ஆமாமா. சதா பாவயே மூணு லைன்ல நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட. மூணு லைன்ல நீ சொல்றது கஷ்டப்பட்டுட்ட, அதனால கடைசி லைன் ஈஸியா தரேன்னு பகவத் பாதா அப்படி எழுதியிருக்காரு. சதா பாவயே ஹ்ருத் சரோஜே குஹம் தம். சதா பாவயே ஹ்ருத் சரோஜே குஹம் தம். இந்த ஃபர்ஸ்ட் மூணு லைன் தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, கடைசி லைன்ல நீ என்ன சொல்ல போற அப்படின்னா, சதா நான் எப்பொழுதும் பாவிக்கிறேன், மனசுல யாரை வச்சுருக்கேன், ஹ்ருத் சரோஜே மனத்தாமரையில நான் வந்து குஹனை வச்சு பாவிச்சுட்டே இருக்கேன் அப்படின்றத சொல்லிடு கரெக்டா அப்படின்னு. அதாவது என்ன சொல்லுவாருன்னா, இங்கே நாங்கள் அந்த இதுக்கெலாம் அப்பியர் ஆகும்போது கன்க்ளூஷன் கரெக்டாக பண்ணிட்டுப்பா, நீ நடுவில் என்ன வளர்னாலும் பரவாயில்ல அப்படின்பாரு எங்கள் சீனியர். ஸோ அந்த மாதிரி கன்க்ளூஷன் கரெக்டாக இருக்கு. சதா பாவையே எப்பொழுதும் பண்ணுறேன். ஹிருத் சரோஜே மனசில் இருக்கும் இந்த தாமரையில் யாரை வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னா குஹம். இந்த குஹாஹா அப்படின்ற மீனிங்கை நம்ம பார்த்தோம். யார் அஜ்ஞான அதாவது மாயினால மூடப்பட்ட ஜீவராசிகளுக்கு குஹாஹான்னு பேரு. அப்படி இந்த மாயையிலிருந்து காப்பாத்துறவன் இந்த குஹன், இந்த குஹன் தம். அப்படிப்பட்ட அந்த குஹனை நான் மனசுல வச்சுட்டே இருந்தேன்னா எனக்கு என்ன மாயை இருக்கும், நான் என்ன இது. அதனால சதா பாவையே எப்போதும் பாவனை பண்றேன். ஹிருத் சரோஜே மனசான மனசு ஹிருதய குகையான தாமரையில குஹனை வச்சுட்டு நான் வந்து பாவனை பண்றேன் அப்படின்னு சொல்லி சதா பாவையே ஹிருத் சரோஜே குஹம் தம் அப்படின்னு கடைசியில் என்ன சொல்ற. அந்த குஹன் என்ன பண்றான் அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் 3 லைன்ல வருது. மியூட் போட்டுக்கிறீங்களா? இப்போ மீனிங் பண்ணுங்க. யதா எப்படி, யதா துங்காஹ இந்த மறுபடியும் ஜம்பிள் பண்ணிக்கணும் வார்த்தைகள்லாம். ஸோ அப்போ துங்காஹா அப்படின்னா உயர்ந்த, துங்கா தீரவிரா துங்கபத்ரா அப்படின்னு பேர், உயர்ந்த பத்ரா. அதாவது உயர்ந்த
கரையை உடையது அப்படின்னு அது ஒரு அர்த்தம் உண்டு துங்கபத்ராக்கு. ஸோ அப்படி துங்காக அப்தேஸ் தரங்காக, உயர்ந்த அலைகள் எப்படி வந்து அப்தி அப்படின்னா அப்பு அப்படின்னா தண்ணி. ஸோ அந்த தண்ணியை தாங்குற கடல் சமுத்திரம் அப்படின்னு பேர். ஸோ அப்தி அப்படின்னா கடல். அந்த கடலினுடைய தரங்கான அலை, இந்த அலை எப்படி வந்து பெருசா வருது. ஆனா நீ அந்த அலை ஓரத்துல நின்றுட்டு இருக்க இல்லையா, அதனால இது என்ன பண்றது, அடங்கி போறது. கடைசியில வந்து லயம் அப்படின்னா அடங்குதல், அவர் merge ஆகுது. இந்த லயம்னா நாசம் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. சிருஷ்டி ஸ்திதி லயம், அதுக்கு அப்படி சொல்வா. ஸோ அது எக்ஸாக்ட்லி இட்ஸ் நாட் நாசம். அதாவது நிறைய புக்ஸ்லலாம் வந்து எப்படி அலைகள் வந்து நாசத்தை அடைகின்றனவோ அப்படின்னு தான் எழுதுறான். அது நாசத்தை இல்லை, அது லயம்னா சேர்றதுன்னு அர்த்தம். ஸோ அது அப்படி நீரோட நீராக சேர்ந்துடுறது இல்லையோ. இந்த அலை எப்படி தான் எவ்வளோ பெருசாக வந்தாலும் கடைசியில் நீ அந்த இடத்துல சன்னிதானத்தில் இருக்க. அப்படி வந்து அந்த அலைகள் எவ்வளோ பெருசாக வந்தாலும் அது வந்து உன்னை வந்து சேர்ந்துடுறது இல்லையா. அந்த மாதிரி ததைவ, அப்படியே ததா ஏவ, அதான் ததைவ. அப்படி மே சந்நிதௌ சேவதாம் ஆபதா, என்னை தர்சனம் பண்ணும். இது வந்து முருகன் சொல்ற மாதிரி இருக்கான். இப்படி சொல்லிண்டு யார் நிற்கிறாரோ அந்த குகனை நான் மனதில் பாவனை பண்றேன்னு பாசிவா சொல்ல போறார். ஸோ அப்படி எப்படி இந்த அலைகள் பெருசா வந்து அது வந்து லயத்தை அடைகின்றனவோ முடியறதோ, அந்த மாதிரி ததா ஏவ மே சேவதாம் ஆபதா, என்னை தரிசனம் பண்ணக்கூடிய ஜனங்களுடைய ஆபத்துக்களை. இந்த ஆபத்து அப்படின்னாலே எல்லாமே அதில் அடங்கும் இல்லையா. ரோகங்கள், நோய்கள், ஆபத்துகள், எல்லா விஷயங்களையும் மே சந்நிதௌ லயம். அப்போ எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. என்னுடைய சந்நிதிக்கு யார் யார் வராளோ அவ எல்லாருடைய ஆபத்துக்கள் எல்லாமே வந்து இதி ஊர்மி பங்கி, அது அப்படி வந்து அவளுடைய ஆபத்துக்கள்லாம் நாசமாறுது, அது வந்து லயமாறுது, என்கிட்ட merge ஆயிடுறது அப்படின்னு இதி இப்படின்னு சொல்ற மாதிரி ஊர்மி பங்கீஹி. ஊர்மி பங்கி அப்படின்னா அலை வரிசை. இந்த அலை வரிசைய தர்சயந்தம் பார்த்த உடனே, ஓஹோ இதுக்குதான் நீ அந்த சமுத்திரக்கரையில உட்கார்ந்துட்டு இருக்கியா அப்படின்னு தெரியுற மாதிரி இருக்கான் பரமாச்சாரியாள். ஸோ அப்படி இது ஊர்மி பங்கீஹி நிருணாம்னா நம்ம தான், நிருணாம் தர்சயந்தம். பார்த்த உடனே ஓஹோ இதுக்காக தான் நீ அங்க உட்கார்ந்துட்டு இருக்கியா, இதை சொல்றதுக்காக தான் உட்கார்ந்துட்டு இருக்கியா நீ அங்க, உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். அது வந்து அலை மாதிரி பெருசா வரும், கடைசியில வந்து என் கால் அடியில போய் சரணாகதி ஆயிடும். அந்த மாதிரி உன்னுடைய எல்லா ஆபத்துக்கள், எல்லா நோய்கள், எல்லா விதமான கஷ்டங்கள் எல்லாம் வந்து சரியா போறது, சரியா ஆக போறது, அதனால வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிற சதா பாவையே ஹிருத் சரோஜே அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை நான் சரணடைகிறேன். சதா பாவையே தியானம் பண்ணுகிறேன், பஜிக்கிறேன். சதா பாவையே இது இப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற முருகனை நான் வந்து நினச்சுட்டே இருக்கேன், எப்பவுமே தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் சொல்கிறார். அப்படி இந்த அலைகள் எவ்வளோ பெருசா இருக்கோ அந்த மாதிரி உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அதை பார்த்துக்க நான் இருக்கேன்னு நிற்கிற மாதிரி இருக்கே முருகா அப்படின்னு சொல்லி இந்த 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸோ இது அகேன் அந்த அலைகள் அதாவது சமுத்திரத்துக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பா இந்த 2 ஸ்லோகங்களும் 4th and 5th ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படி வந்து முருகன் வந்து அருள் பாலிக்கிறான் திருச்செந்தூரில் அப்படின்னு இந்த 4வது 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்படிப்பட்ட குருகுகனை நான் ஹிருத் சரோஜே குஹம் தம், அப்படிப்பட்ட முருகனை நான் வந்து தியானம் பண்ணுகிறேன், மனசால எப்பொழுதும் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். இது வந்து ரொம்ப ட்ரூ. அதாவது
இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் கலியுகத்துலையுமே நம்ம வந்து பார்த்துருப்போம், நிறைய எத்தனையோ சுனாமி கினாமிலாம் வந்தால் கூட திருச்செந்தூர் கோயிலுக்கு ஒன்றுமே ஆனது இல்லையா. அந்த கோயிலையே அவ்வளோ வந்து ஒரு எதுவுமே, அதாவது ஊரே தண்ணியில் மூழ்கிருக்கு, ஆனால் அந்த கோயில் வந்து கரெக்டாக அந்த ஒரு இதுவாக இருக்கிறது வந்து அதுதான் அந்த சாநித்தியம், அந்த முருகனுடைய அருள் இல்லையா. ஸோ அந்த விஷயத்த நம்ம நிறையா பார்த்துருக்கோம், படிச்சிருக்கேன் நானுமே. ஸோ அந்த மாதிரி அந்த அலைகளை எப்படி வந்து முருகன் அப்படி கட்டுப்படுத்தி வச்சுருக்கான் பாருங்க, அது வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வந்து அவனை போய் பார்த்த எல்லா தர்சயந்தம், இந்த தர்சயந்தம் இவ அப்போ வந்து அது காட்டி வைக்கிற மாதிரி அவன் வந்து அதனால தான் வந்து அலைக்கடல் ஓரத்தில் உட்கார்ந்துருக்கான் அப்படின்ற மாதிரி ஆச்சாரியார் சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், 4வது 5வது ஸ்லோகம். ஸோ இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிட்டு வில் எண்ட் இட் வித் முருகனாந்தம். ஸோ நம்ம மனசே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியல, கடவுள் பத்தியா, கடலே கட்டுப்பாட்டுல இருக்கு, அதான் கடவுள் இல்லையா. வெரி குட். ஸோ அடுத்து சசிகலா மாமி ஒரு தடவை சொல்லிடுங்க, அப்படியே ஆர்டர்ல போயிடும். यथाब्धेस्तरङ्गालयं यान्ति तथैवापतः सन्निधौ सेवतां मे इति நானே ததைவன்னு சொல்லிட்டாரு, ததைவ 2வது தா கரெக்ட், அதை நான் கரெக்ஷன் பண்ணி इति पूर्वि पंक्तिर् न दर्शयन्तं सदा भावये हृत्सरोजे गृहं तम् sorry गुहं तम्. सरस्वती मामी नमस्कारं. यथार्थे स्तरङ्गा लयं यान्ति तुङ्गा तथैव पदः सन्निधौ सेवतामे इति वोर्मि पङ्क्तिर् निरुणां दर्शयन्तं सदा भावये हृन् सरोजे गुहं तम्. भले सूपर. राजेश्वरी मामी. यथाब्धेस्तरङ्गालयं यान्ति तुङ्गास्तथैवापतः सन्निधौ सेवतां मे इति वोर्मि पङ्क्तिर्नृणां दर्शयन्तं सदा भावये हृत्सरोजे गुहं तम्. भले. निरिमति मैम. Yes, नमस्कारं. यदा ते तरङ्गालयं यान्ति तदैवापदः सन्निधौ सेवतां मे इति वोर्मि पङ्क्तिर्नृणां दर्शयन्तं सदा भावये हृत्सरोजे सदा भावये हृत्सरोजे गुहं तम्. அது हृत्सरोजे. हृत्सरोजे. எஸ். ஒரு முறை சொல்லிடுறேன். சாரி, இன்னொரு முறை சொல்லிடுறேன். यदा ते तरङ्गालयं यान्ति तुङ्गाः तथैवापतः सन्निधौ सेवतां मे इति वोर्मि पङ्क्तिर्नृणां दर्शयन्तं सदा भावये हृत्सरोजे गुहं तम्. भले. அடுத்தது மைதிலி மாமி. கேட்டுக்கிறேன். யதாப்தேஸ்தரங்கா. நான் கேட்டுக்கிறேன், சொல்லுங்க. அப்படியா? ஓகே. அப்ப லட்சுமி மகேஷ் மாமிட்டு போயிடலாமா? ஓகே. यत्ताब्देस्तरङ्गालयं यान्ति तुङ्गाः
तदैवापदसन्निधौ सेवतां मे इति ऊर्मिपङ्क्ति नृणां दर्शयन्तं तदा भावये हृत् सरोजे गुहन्तम् भले அடுத்தது கலா மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். यथाभ्यस्तरङ्गालयं यान्ति तुङ्गा तथैव पदसन्निधौ सेवतां मे इति ऊर्मिपङ्क्ति नृणां दर्शयन्तं तदा भावये हृत्सरोजे गृहन्तम्. गुहन्तम्. भले गिरिजा मामी. चित्रा कार्तिक मैम. हेलो. भुवना शिवकुमार मामी. ஐயோ நான் பாடுறேன் வாங்க 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 வாங்க. यथाप्ते तरङ्गालयं यान्ति तुङ्गा तथैवापतः सन्निधौ सेवतां मे इति ऊर्मिपङ्क्ति नृणां दर्शयन्तं तदा भावये हृत्सरोजे गुहन्तम्. भले भले सूपर सूपर. चित्रा कार्तिक मैम इरुक्केला? I guess okay. भुवना मामी. यदाप्ते सदङ्गलयं यान्ति तुङ्गा तथैवापतः सन्निधौ सेवतां मे इति ऊर्मिपङ्क्ति नृणां दर्शयन्तं तदा भावये हृत्सरोजे गुहन्तम्. भले गौरी जी. यदाप्तेस्तरङ्गालयं यान्ति तुङ्गा तथैवापतः सन्निधौ सेवतां मे इति ऊर्मिपङ्क्ति नृणां दर्शयन्तं तदा भावये हृत्सरोजे गुहन्तम्. भले 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 எல்லாருக்கும் அந்த மீட்டர் வந்துடுச்சு. வித்யா மாமி. ஹலோ, நான் சொல்லட்டுமா? சாரி. வாங்க வாங்க சொல்லுங்க. எனக்கு கிடைக்கல, நெட் கிடைக்கல. சாரி. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். यथाप्ते तरङ्गालयं यान्ति तुङ्गास्तथैवापदसन्निधौ सेवतां मे इति ऊर्मिपङ्क्ति नृणां दर्शयन्तं सदा भावये हृत्सरोजे गुहन्तम्. भले सूपर. विद्या मामी. यदाप्ते तरङ्गालयं यान्ति तुङ्गा तथैवापदः सन्निधौ सेवतां मे इति ऊर्मिपङ्क्ति नृणां दर्शयन्तं तदा भावये हृत्सरोजे गुहन्तम्. त्रिपुरा सुंदरी मैम. श्रीमती मामी. சொல்றேன். यथाब्देस्तरङ्गालयं यान्ति तुङ्गाः तथैवापदसन्निधौ सेवतां मे इति ऊर्मिपङ्क्तिर्नृणां दर्शयन्तं तदा भावये हृत्सरोजे गुहन्तम्. भले भले भले. श्री चंद्रिका मैम. नमस्कार. नमस्कार. यदाब्धेस्तरङ्गालयं यान्ति तुङ्गा तथैवापदसन्निधौ सेवतां मे इति ऊर्मिपङ्क्तिर्नृणां दर्शयन्तं सदा
तथा भावये हृत्सरोजे गुहं तम्. பலே பலே பலே. சீதலா மேம் ஒரே ஒரு சஜஷன், அந்த துங்கால அந்த ஐஃபன் இருக்கு பாருங்க, அந்த இஸ் இந்த பக்கம் வந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும்ல. ஏன்னா துங்கான்ட்டு ததைவான்னு எடுக்கிறா. துங்காஸ் அப்படின்னு போடணுமா? துங்காஹாங்கிறது அந்த இஸ் வந்து பேசாம துங்காஹா போடலாம் இல்லையா? துங்காஹா கரெக்ட் தானே? துங்காஹா கரெக்ட். இல்லனா அந்த இஸ் ஏன்னா ததைன்னு எடுக்கிறா எல்லாரும். ஏன்னா அங்க அப்படி இருக்கு அதனால. ஓகே ஓகே. இல்லையா? இதுல ஈவன் சன்ஸ்கிரிட்ல அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலி துங்காஹா அதுக்கு பதில் அந்த விசர்க்கத்துக்கு பதில் இஸ் வந்து ஆமா விசர்க்கம் வரணும். சோ அந்த துங்கா இந்த பக்கம் வந்ததுன்னா that will be perfect. ஓகே நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா மாமி, அது அடுத்த கிளாஸ்ல. ஏன்னா இல்லனா ததைன்னு எடுக்கறா எல்லாரும். ஏன்னா பிகாஸ் அந்த மாதிரி இருக்கறதுனால. ஓகே 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 கண்டிப்பா. எஸ் சீதலா மாமி. यदा ते तरंगा लयं यान्ति तुंगा तदैवाप्तः सन्निधौ देवतां मे जीवोर्नितीर्नां दर्शयन्तं तदा भावये सरोजे गुहं तम्. त्रिपुर सुंदरी मैम சொல்லிடுங்க. நான் சொல்றேன். यदा ते तरंगा लयं यान्ति तुंगा सदैवा बदसन्निधौ सेवतां मे इति ऊर्मि भक्तिर्नृणां तर्यस्य सन्तं सदा तर्सयन्तं सदा भावये सरोजे गुहं तम्. भले सूपर सूपर. साई लक्ष्मी मामी சொல்றேம்மா. यदाप्ते स्त्रङ्गालयं यान्ति तुङ्गम्. यथाब्धे तरंगा போடுங்க. சரிம்மா. ஓ மாமி அதான் சொன்னாலோ. यदाप्ते तरङ्गालयं यान्ति तुङ्गा तदैवा पदत्सन्निधौ सेवदामे इति वोर्मि पङ्क्तिर्नृणानां तत्सयन्तं तदा भावये हृत्सरोजे गुहं तम्. हृत्सरोजे गुहं तम्. भले सूपर परफेक्ट. थैंक यू. நீங்க இது பாடிட்டீங்களா? அப்படியே முருகன் ஆந்தம் பாடிட்டீங்களா? சரிம்மா. எஸ். முருகன் இப்படி கையை இடுப்புல வச்சுருக்கிறது, நீ வா 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 பாத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி. பலே. சொல்லுங்க மேம். சிவகுக குமர பராச்சல பதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனா புரிவார் திருவேரகமுறை கந்தா தங்கதிரிக தனி காய்ச்சலம் வந்தாய் கம்பழ முதிர்வன எந்தாய் தபமருளாராதாரா தவ முனிவரர் பணி வீரா தாதா கருணத்து போத்தா ஜய சங்கர பாலக மணியே தாரக மந்திர வினோதா சிவமே சிவமே சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோ ஹரஹரோஹரா. ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய்.